குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் வேர்ல்ட் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனில் குளோபலைசேஷன்னா என்ன, அதனோட மீனிங், ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன், தென் எம்என்சி, அதனுடைய ப்ளஸ் மைனஸ், இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது பற்றி பார்க்க போகிறோம். ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னா நியாயமான வர்த்தக நடைமுறைகள், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா உலக வர்த்தக அமைப்பு. இதை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். ஃபேர் ட்ரேட் இஸ் a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumer to make purchases that support their values. நியாயமான வர்த்தகம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள உலகளாவிய சந்தை இடத்துல ஒரு சுறுசுறுப்பான பகுதியில் கொண்டு போய் அவங்களை நிறுத்தணும். அதோடு மட்டும் இல்லாமல் நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் கொள்முதல் செய்கிறதுக்காகவும் அவங்களுடைய மதிப்பை ஆதரிக்கிறதுக்காகவும் நோக்கமாக கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ரேசிங் அண்ட் ஸ்டெபிலைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். அதாவது சிறிய அளவிலான விவசாயிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க, அப்புறம் பண்ணை தொழிலாளர்கள், அப்புறம் கைவினைஞர்கள், இவங்களுடைய வருமானத்தெல்லாம் உயர்த்தணும். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானம் கிடச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. செகண்ட், மோர் ஈக்குவட்டபிளி டிஸ்ட்ரிபியூட்டிங் த எக்கனாமிக் கெயின்ஸ், opportunities and risks associated with the production and sale of these goods. பொருட்கள் உற்பத்தி அப்புறம் அதனோட விற்பனையோட தொடர்புள்ள பொருளாதார லாபங்கள், வாய்ப்புகள், அப்புறம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதையெல்லாம் நீக்கணும். இன்க்ரீஸிங் த ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொடியூசர் குரூப்ஸ். உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. உற்பத்தியாளர் குழுக்களுடைய நிறுவன வர்த்தக திறன்களை அதிகரிக்கணும். ப்ரமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் த ரைட் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்தணும். அப்புறம் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ப்ரமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். பாதுகாப்பான நியாயமான விவசாய முறைகளை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் மோட்டிவேட் பண்ணணும். ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ், டீசன்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் டீசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபேர் டைம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். நியாயமான வாணிகம் அப்படிங்கிறது விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு சிறந்த விலை, சிறந்த வேலைவாய்ப்பு, அப்புறம் வர்த்தகம் தொடர்பான நியாயமான வழிமுறைகளை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸோட இம்பார்ட்டண்ட்டு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். என்னென்ன பிரின்சிபல்ஸ், முக்கியமான கோட்பாடுகள் அவங்க என்னென்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அப்புறம் பொறுப்புணர்வோடு இருக்கணும். மக்களுக்கு எந்த விதத்துலையுமே தீங்கு வரக்கூடாது. ஒரு பொறுப்புணர்வோடு அவங்க செயல்படணும். தென் ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் எ ஃபேர் ப்ரைஸ். நியாயமான வர்த்தக நடைமுறைகள், அப்புறம் நியாயமான விலையில் பொருட்களை கொடுத்து வாங்கணும். தென் என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அங்கே எந்த விதமான குழந்தை தொழிலாளர்களும் கிடையாது, கட்டாய தொழிலாளர்களும் அங்கே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். பாகுபாடு இல்லாத பாலின சமத்துவம் இருக்கணும். சம பங்கு, அப்புறம் கூட்டமைப்பு சுதந்திரம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே ஜென்ஸு லேடிஸ் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்கக்கூடாது. தென் ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரமோட்டிங் ஃபேர் ட்ரேடிங். திறன்களை வளர்க்கணும். அப்புறம் நியாயமான அமைப்பினை மேம்படுத்தணும். கெப்பாசிட்டி பில்டிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்கும். அவங்களுக்குள்ள திறமையை கண்டுபிடிச்சி இவங்கள்ட்ட இந்த வேலையை கொடுத்தா திறமையாக செயல்படுவாங்க அப்படின்னு அலாட்மெண்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். இது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம பொருள் உற்பத்தி தான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகளை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம செயல்படுத்தணும். தென் காட்,
காட் அப்படின்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ், அதாவது சுங்கவரி வாணிபம் குறித்து பொது உடன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. காட் அப்படிங்கிறது ஜி ஜெனரல், ஏ அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ், டிடி ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். காட் வாஸ் சைன் பை 23 countries in 1947. India was one of the founder members of GATT. The Director General of GATT, Arthur Dunkel, came up with a draft final act known as Dunkel Draft was approved and signed. GATT's primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas and subsidies while maintaining meaningful regulations. 1947ல் 23 countries சேர்ந்து காட் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் அதில் கையெழுத்து போடுறாங்க. இதனுடைய நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தது. இதனுடைய இயக்குனர் டைரக்டர் யார் அப்படின்னா ஜெனரல் ஆர்த்தர் டங்கல் அப்படின்னு சொல்கிறவர் தான். இவர் கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு தான் டங்கல் வரைவு, டங்கல் திட்டம் அப்படின்னு சொன்னோம். காட்டோடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அர்த்தமுள்ள விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி பலவிதமான கட்டணங்கள், அப்புறம் கோட்டாஸ், சப்சிடிஸ் அதெல்லாம் குறைச்சி சர்வதேச வணிகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. ரவுண்ட்ஸ் ஆஃப் ஜாட், எந்த வருஷம் எங்கே வச்சு அதனுடைய மீட்டிங் போட்டாங்க, சுற்றுகள் எங்கே போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் போட்டாங்க 1947ல். செகண்ட் ரவுண்ட் அன்னீசி, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அன்னீசி அப்படிங்கிற இடத்துல 1949ல். தேர்டு டார்க்குவே, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டார்க்குவே 1950 to 51ல் போட்டாங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்து இது ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் 1956ல் ஃபோர்த்தும், 60-61ல் ஃபிஃப்த்து மீட்டிங்கும், 64-67ல் சிக்ஸ்த்து மீட்டிங்கும் போடுறாங்க. தென் 1986ல் இருந்து 94 வரைக்கும் எயித் ரவுண்டு போடுறாங்க. பண்டா டெல் எஸ்டி, உருகுவே, இந்த இடத்துல இந்த எயித்து கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. இதுக்கு பேர் உருகுவே ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். தென் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO. The signing of the final act of the Uruguay round by member nations of GATT in April 1994 paved the way for setting up of the WTO. An agreement to this effect was signed by 104 members. The WTO agreement came into force from January 1st, 1995. 1994ல் ஏப்ரலில் உலக வர்த்தக அமைப்பு WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைக்கிறதுக்காக காட் கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து உருகுவே மாநாட்டில் லாஸ்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க இல்லையா. அப்போவே நம்ம வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக 104 மெம்பர் கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க தான் அதில் சைனும், அந்த அக்ரிமெண்ட்டில் சைனும் பண்ணுறாங்க. இந்த WTO அக்ரிமெண்ட் எப்போ நம்மளுக்கு வருது அப்படின்னாக்கா January 1st, 1995லேருந்து இது கேம் இன்டு ஃபோர்ஸ். ஓகேவா. தென் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு, இதனுடைய தலைமை செயலிடம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இருக்குது. இதனோட பர்பஸ், அதனோட நோக்கம் என்ன அப்படின்னா ரெகுலேஷன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், வணிகத்தை கட்டுப்படுத்தணும், அயல்நாட்டு வணிகத்தை ஊக்கப்படுத்தணும். மெம்பர்ஸ் ஆஃப் WTO, அதனுடைய உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம், டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் and other 600 official staff from around 80 member countries. ஒரு டைரக்டர் ஜெனரல் இருப்பார். தென் துணை தலைமை இயக்குனர் அவர் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் 80 உறுப்பு நாடுகள், அதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் மொத்தம் 80 கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. அதிலிருந்து செலக்ட் பண்ண 600 அஃபிஷியல் ஸ்டாஃபும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் இந்த வர்த்தக அமைப்பை மேனேஜ் பண்ணுறவங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO, அதனுடைய குறிக்கோள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அயல்நாட்டு வாணிபத்தை ஊக்குவிக்கணும், அப்புறம் அதை நல்ல விதத்தில் செயல்படுத்தணும். டு ப்ரொவைட் எ ஃபோரம் ஃபார்
நெகோஷியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் லிபரலைசேஷன். லிபரலைசேஷனை நம்ம படிச்சிருக்கிறோம், தாராளமயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு. வர்த்தக தாராளமயமாக்குதலுக்கான பேச்சுவார்த்தை, அப்புறம் அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஃபோரம் ஒன்று உருவாக்கணும், ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கணும். டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், வர்த்தக தகராறுகள் ஏதாவது வந்ததுன்னா அதை சுமூகமான முறையில் கையாண்டு அதை இல்லாமல் பண்ணணும். இன்ட்ரடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். நிலையான முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கணும், அதோட சுற்றுச்சூழல், இந்த ரெண்டையும் ஒருங்கிணைத்து இதை நல்ல விதமாக அறிமுகம் செய்யணும். தென் to ensure that developing countries secure a better share of growth in world trade. உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அவங்கெல்லாம் நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக தான் அதில் ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கணும், அவங்களுடைய சிறந்த வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸ். முடிவெடுக்கக்கூடிய செயல்களில் வெளிப்படைத்தன்மையை அதிகப்படுத்தணும். தென் இன்ட்ரடக்ஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், த டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர் டு என்ஷியர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தணும், அதனோட முக்கியமான தேவைகளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இது ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிப்ஸ். என்னென்ன அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்ட் as இன்ஃபர்மேஷன் வித் a commercial value. Under TRIPS, patents shall be available for any invention, whether product or process, in all fields of industrial technologies. TRIPS agreement covers 7 areas of intellectual property rights. அறிவுசார் பண்டங்கள் உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது கீழே பண்டங்கள் அல்லது செயல்முறைகள் அனைத்து துறைகளுடைய தொழில்நுட்பங்களில் எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் காப்புரிமை வழங்குறாங்க. ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் மொத்தம் 7 பகுதிகள் இருக்குது. என்னென்னு நம்ம பார்க்கலாம். இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்குதலுடைய தாக்கங்கள், அப்புறம் அது என்னென்ன சவால்கள், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் இம்பேக்ட், இதில் நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எ பெட்டர் எக்கானமி இன்ட்ரடியூசஸ் ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். ஒரு சிறந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மூலதன சந்தையோடைய விரைவான வளர்ச்சியை அதிகப்படுத்துது. செகண்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு, மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அவங்களுடைய தரம் என்ன ஆகிருக்குது, நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்குது. தேர்ட் ஒன், குளோபலைசேஷன் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. இந்த உலகமயமாக்கல் மூலமாக வர்த்தகம் வேகமாக அதிகரிச்சுட்டே வருது. இப்படி வர்த்தகம் அதிகமாகிறதுனால நிறைய பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண முடியுது. தென் இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு நாட்டோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க முடியுது. It helps to increase in free flow of goods and also to increase foreign direct investment. இது பண்டங்களை தடையில்லாமலையும் தாராளமாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணுறதுனால வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI இதை இவங்க அதிகரிக்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் அதிகமாகுது. இதெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய எதிர்மறை தாக்குதல் என்னென்னலாம் இருக்குது, தாக்கங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங்ஸ்ட் கண்ட்ரீஸ் இன்ட்ரடியூசஸ் அன்ஃபேர் அண்ட் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கம். நாடுகளுக்கு இடையே மிக அதிகமான மூலதனம் இருக்கிறது நியாயம் அற்ற அப்புறம் ஒழுக்கம் இல்லாத விநியோகஸ்தர்கள் அவங்கள உருவாக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கா அங்கே லாபம் தான் ஒரு முக்கிய நோக்கம் அப்படிங்கிற நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ
இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு. Another fear is losing national integrity. Because of too much exchange of trade, independent domestic policies are lost. இது தேசிய ஒருமைப்பாட்டை இழக்க வைக்கும். மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருக்கிறதுனால சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். Rapid growth of economy has required a major infrastructure and resource extraction. This increases negative ecological and social costs. முக்கியமான உள்கட்டமைப்பு அப்புறம் வளங்களை பிரித்து எடுக்கிறது ஒரு பொருளாதாரத்தோடைய விரைவான வளர்ச்சிக்கு தேவைதான் அப்படின்னு சொன்னாலும் இதனுடைய எதிர்மறை சுற்றுச்சூழல் சமூக செலவுகளை அதிகப்படுத்திட்டு இருக்கோம். தென் rapidly increases in exploitation of natural resources to earn foreign exchange. அந்நிய செலாவணி பெறணும், நம்ம ஃபாரினுக்கு நிறைய பொருட்களை விற்று அதன் மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்குள்ளே உருவாயிருச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக அதை அழித்து எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இயற்கை வளங்களை நாம் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிப்போம். Environmental standards and regulations have been relaxed. சுற்றுச்சூழல் பற்றிய தரங்கள் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தளர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் ஃபேக்ட்னு சொல்கிறோம். தென் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். உலகமயமாக்கலில் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன சவால்களை நாம் ஃபேஸ் பண்ணுறோம். The benefits of globalization extend to all countries that will not happen automatically. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது குளோபலைசேஷன் மூலமாக குளோபலைசேஷன் எல்லா நாடுகளுக்கும் தானாக போய் கிடைக்காது, நாமளாக போய் தேடணும் அல்லது நாம் உருவாக்கணும். அப்படின்னா தான் குளோபலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு நாட்டில் உருவாக்க முடியும். The fear that globalization leads to instability in the developing world. வளர்ந்து வரக்கூடிய உலகமயமாக்கல் அது உறுதி அற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். The industrial world that increased global competition will lead to raise to the bottom in wages, labor right and employment practices. உலகமயமாக்கல் அப்படிங்கிறதுல உலகளாவிய போட்டி அதிகரிச்சுட்டே இருக்கிறது. உலகளாவிய போட்டி அதிகரிக்கக்கூடிய தொழில்துறை உலகத்தில் ஊதியம், தொழிலாளர்களோட உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் இதையெல்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அடிமட்டமான நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை லாபம் லாபம் லாபம். ஸோ எந்த வகையில் நாம் லாபம் சம்பாதிக்கணும், யாரை அடித்தா நம்ம பழைக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் இட் லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். உலகளாவிய சமத்துவம் இல்லாத ஒரு நிலைமையை இது கொண்டு விட்டுரும். Globalization has led to an increase in activities such as child labor and slavery. குழந்தை தொழிலாளர் அப்புறம் அடிமைத்தனம் இந்த நடவடிக்கைகள் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். People started consuming more junk food. This caused the degradation of health and spread of diseases. மக்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாயிடுறோம். இப்போ நாமளே இந்த மாதிரி போயிட்டுருக்குறோம் இல்லையா, ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோம். ஃபோன் பண்ணால் ஃபுட்டு வீட்டுக்கு வருது. இந்த மாதிரி சூழலில் நம்ம இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கும் போது உடல் நலக்குறைவு அப்புறம் நோய் பரவுதல் இதுக்கு வாய்ப்பளிக்குது. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். உலகமயமாக்கல் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு கண்டிப்பாக உருவாகும். இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம். குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித் வேர்ல்டு எக்கானமி. குளோபலைசேஷன் எல்லா நாடுகளை இணைச்சி உலகமயமாக்கத்துக்கு வழிவகுக்குது. இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன் 3 ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஆர்கையக், புரோட்டோ, மாடர்ன் குளோபலைசேஷன். அப்புறம் எல்பிஜினா என்ன, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் தென் குளோபலைசேஷன். மல்டிநேஷ்னல் கம்பெனி பார்த்தோம். மல்டிநேஷ்னல் கம்பெனி எம்என்சி இஸ் எ கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் which owns or control production of goods and services in at least one country through other than its home country. Then MNC, otherwise called transnational company, TNC, and multinational enterprises, MNE. Then GATT. GATT was signed by 23 countries in 1947. India was one of the founder members of GATT. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. தேங்க்யூ ஆல்.